அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலுமே டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய எக்கனாமிக்ஸ் தேவைப்படுற மாதிரி, அதுவும் குறிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சமீபத்திய தேர்வுகளெல்லாம் ஜிஎஸ்டி பற்றின கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இப்போ ரீசண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற மாதிரி நிறையா ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்ஸ்லாம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஜிஎஸ்டி வந்ததால் ஜிஎஸ்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஸோ பொருளாதாரத்தில் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? டாக்ஸ்னால் என்ன? டாக்ஸஸ் ஆர் த கம்பல்சரி பேமெண்ட்ஸ் டு கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த டாக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ வரி அப்படின்றது மக்கள் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒன்று. அதை நம்ம செலுத்திட்டு அதை நேரடியாகவோ மறைமுகமோ எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. அதுதான் வரி. அந்த வரி என்னவாக நமக்கு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம வரி கட்டணும். சரி, இந்த டாக்ஸஸ் அப்படின்றது நமக்கு இன்றைக்கி நேற்று வந்ததா சார்? இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸ் அப்படின்றது அர்த்தசாஸ்திரம் மற்றும் மனுஸ்மிருதி காலகட்டத்திலேருந்தே இருக்கிறதாக சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்தியா டாக்ஸஸ் அப்படின்றத இன்னும் அந்த அர்த்தசாஸ்திர காலகட்டத்திலே தான் இருக்கா? கிடையாது. அப்போ இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது முகலாயர்கள் போட்ட வரியின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. அப்போ முகலாயர்கள் கொண்டு வந்த வரியின் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ் வரி போடுது. பிரிட்டிஷ் அளவுக்கு அதிகமாக வரியை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு அங்கே பிரிட்டிஷ் சுதந்திரம் வாங்கி வரிகளில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கி வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சார், ஸோ இப்போ வரினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வரியை நம்ம எப்படி பிரிக்கலாம் சார்? வரியை ரெண்டு விதமாக நம்மளால் பிரிக்க முடியும். அப்போது அதில் ஒரு விதம் என்ன அப்படின்னா, வரி நம்ம யாருக்கு கட்டுறோம் அப்படின்றதன் அடிப்படையில் பிரிக்க முடியும். அப்போ யாருக்கு கட்டுறோன்றது அடிப்படையில் பிரித்தோன்னா ரெண்டாக பிரிக்கலாம், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு. இன்னொரு விதத்தில் எப்படின்னா, வரி எப்படி போடுறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் மூன்றாக பிரிக்க முடியும். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோஷனேட் டேக்ஸ் அப்படின்னு. சரி, ஸோ இப்போ இதில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரி யாருக்கு கட்டுறோம் அப்படின்றதன் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். சரி, டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? நேரடி வரி அப்படின்றோம். பேர்லேருந்தே லீட் எடுக்கணும். நேரடி வரி அப்படின்னா நாம் நேரடியாக அரசாங்கத்துக்கு கட்டுவது. ஐயா, அப்போ மறைமுக வரினா மறைவாக கொடுக்கறதா? கிடையாது. அப்போ என்னங்க நேரடி வரி, மறைமுக வரி? எல்லாமே அரசாங்கத்துக்கு தானே கொடுக்கறது. ஆமாம். அப்போ நேரடி வரி அப்படின்னா அரசாங்கம் நேரடியாக என் மீது போடக்கூடிய வரி நேரடி வரி. இப்போ எடுத்துக்காட்டாக இன்கம் டேக்ஸ் வச்சுக்கோமே. யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்தில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதுக்கு அரசாங்கம் எனக்கு இன்கம் டேக்ஸ் போடுது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? டைரெக்டாக இப்போ என் பேரை போட்டு என் பேன் கார்டை போட்டு தான் எனக்கு அனுப்பும். அப்படி தானே? என் பேரில் தான் அந்த வரியை வரும். பிரபாகரன் இன்கம் டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நேரடி வரி. அப்போ புரிஞ்சிச்சுங்களா? அப்போ மறைமுக வரின்னு என்ன சார்? மறைமுக வரின்றது நேரடியாக எனக்கு வராது. அது ஷாப்கீப்பர் இருக்கிறார் இல்லையா, கடைக்காரர் பொருளை விற்றாருன்னா அவர் வரி கட்டணும். அந்த வரிக்கு நாம் டாக்ஸஸோடு சேர்த்து தான் அவருக்கு பில்லு பே பண்ணுறோம். புரிஞ்சிருச்சுங்களா என்னென்னு? அப்போ நேரடி வரினா என்ன, மறைமுக வரினா என்னன்றது தெரிஞ்சிருச்சுங்களா? எஸ். நேரடி வரி அப்படின்றது அரசாங்கத்துக்கு நேரடியாக நாம் கட்டுறது. அதாவது நம்முடைய பேரில் தான் அந்த வரியை வந்திருக்கும். அது நேரடி வரி. மறைமுக வரின்றது நாம் வாங்கக்கூடிய பொருட்களுக்காக, நாம் அனுபவிக்கக்கூடிய சேவைகளுக்காக அரசாங்கத்துக்கு நாம் கட்டுறது. ஆனால் நேரடி வரியை நாமளே கட்டுவோம். மறைமுக வரியை நாம் அரசாங்கத்துக்கு கட்ட மாட்டோம். நாம் பயன்படுத்தியதற்கான வரியை நாம் கடைக்காரர்கிட்ட கட்டுவோம். கடைக்காரர் அரசாங்கத்திட்ட கட்டுவார். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரி, இப்போது நேரடி வரி அப்படின்றாங்கல்ல, என்னென்ன வரியெல்லாம் நேரடி வரி? இன்கம் டேக்ஸ், வருமான வரின்றது நேரடி வரி. ஏன்னா நேரடியாக அரசாங்கம் நம்ம பேரை போட்டு தானே நம்ம கொண்டு வருது. அப்போ அது நேரடி வரி. கார்ப்பரேட் டேக்ஸ், நிறுவன வரி. நம்ம ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்தை பேரை சொல்லி தானே வரி போடுது. அப்போ அது நேரடி வரி தான். அடுத்ததாக வெல்த் டேக்ஸ், செல்வ வரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொத்து என் பேரில் இருக்குன்னா அந்த சொத்துக்கான வரின்னு என் பேரை போட்டு தானே வருது, நேரடி வரி. கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கொடை வரி.
அது என்னென்னா, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து நான் கிஃப்ட் வாங்கியிருந்தேன்னா அந்த கிஃப்ட்டுக்கு போடக்கூடிய வரி தான் கிஃப்ட் டேக்ஸ். இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு போட்டிக்கிறாங்க, ஜெயிச்சா 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் 33%, 1/3, கிட்டத்தட்ட 1/3, 33 லட்சத்தை நாம் அரசாங்கத்துக்கு வரியாக கொடுத்துடணும். மீதம் இருக்கக்கூடிய 66.5 லட்சம் அதை தான் நாம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ புரியுதுங்களா கிஃப்ட் டேக்ஸ்னால் என்னென்ன? இதுவும் நம்ம பேரில் தானே வருது. பிரபாகரன் நீ 1 கோடி ரூபா கிஃப்ட் வாங்கியிருக்க, அதுலேருந்து வரி கட்டு அப்படின்னு தானே வருது. அப்போ இது நேரடி வரி தான். ஸோ இப்போ டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? எஸ், நேரடியாக நம்ம பேர்லேயோ நாம் நிறுவனத்தின் பேர்லேயோ வரக்கூடிய வரி தான் நாம் நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம். டைரெக்டாக நமக்கு வர டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ். சரி, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா இதன் அடிப்படையிலையும் கொஷின் கேட்குறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைரக்ட் டேக்ஸ்? கீழ்கண்டவற்றுள் எது நேரடி வரி அல்லாதது அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கேட்டால் மாட்டிக்கக்கூடாதுல்ல. அப்போ ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். என்ன சார் ஷார்ட்கட்? vpro.co.in. என்ன சார் vpro.co.in? அவ்வளோதான். WEனா வெல்த் டேக்ஸ், ப்ரோ அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், CO இல்லையா கார்ப்பரேட் டேக்ஸ், இன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ். அப்போது vpro.co.in அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? எஸ், அப்போ வெல்த் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இன்டைரக்ட் டேக்ஸு. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன சார்? மறைமுகமாக நாம் அரசாங்கத்துக்கு கட்டுறது. இப்போ எடுத்துக்காட்டால் நாம் ஒரு பொருள் கடையிலேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோமே, எவ்வளோப்பா அப்படின்னு கேட்போம். கடைக்காரரு 30 ரூபா அப்படின்னு சொல்லுவார். உடனே 30 ரூபா கொடுத்துருவோமா? நம்ம நைஸாக எடுத்து பார்ப்போம் பிஸ்கட் பாக்கெட்டில், 30 ரூபாயா, 25 ரூபான்ற மாதிரி தானே பார்த்தோம் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை உருட்டி கிருட்டி MRP அப்படின்னு போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் போட்டு 30ன்னு போட்டிருப்பாங்க. ப்ராக்கெட்டில் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ்ன்னு சேர்த்து போட்டிருப்பாங்க. கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? எஸ். பொதுவாகவே ஒரு சில கடையில் நம்ம பில்லு வாங்குறதில்ல. ஆனால் அந்த 30 ரூபா பிஸ்கட்டுக்கு நாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பில்லை வாங்கி பார்த்தா தான் தெரியும் அதில் 27 ரூபா 50 பைசா அப்படின்றது பிஸ்கட்டோட விலை, 2 ரூபா 50 பைசா அப்படின்றது அதுக்கு நாம் கட்டின வரி. புரிஞ்சிருச்சா? அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த டைரக்ட் டேக்ஸ்ன்றது நேரடியாக என் பேரில் வந்துடுது. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது என் பேரில் வரல, நான் வாங்குகிற பொருளுக்காக வரி கட்டுறேன். கிளியராக இருக்கிறோமா? பெட்ரோல் போடுறோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா வரியெல்லாம் சேர்த்து தான் 100 ரூபா. அது புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த MRP அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷர்ட்லாம் எடுக்கிறோம்னா வரியெல்லாம் சேர்த்து தான் அந்த சட்டைக்கு நம்ம பே பண்ணுறோம். இப்போ GST வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா நமக்கு தெரிஞ்சிடும் பில் எவ்வளோ அப்படின்னா 118. என்னையா 118? 100 ரூபா தோசையோட விலை, 18 ரூபா GST, 118 தனித்தனியாக போட்டுறாங்க அவங்க வரியெல்லாம் சேர்த்து. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தனித்தனியாக இருக்குது, நமக்கு தெரியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம வாங்குறப்ப வரியெல்லாம் கட்டித்தான் நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ MRPயில் வரியெல்லாம் அடங்கி தான் MRP அவங்க கொடுக்குறாங்க. கிளியர் ஆக்குறோமா? ஸோ இப்போ இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் என்னென்ன இருக்குது சார்? எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம், கலால் வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி, சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் பொழுதுபோக்கு வரி. இந்த எக்ஸைஸ் அப்படின்றது எல்லாமே, இந்த எக்ஸைஸில் ஆரம்பித்து கஸ்டம்ஸு, சேல்ஸு, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போது நம்ம படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கும் டேக்ஸ் கட்டுறோம். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கட்டி தான் படம் பார்க்க போகிறோம் நம்ம, இல்லைங்களா? ஸோ மறைமுகமாக நாம் அனுபவிக்கக்கூடிய பொருட்களுக்காகவும் சரி, அனுபவிக்கக்கூடிய சேவைகளுக்காகவும் சரி வரி கட்டுவதை நாம் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயா டைரக்ட் டேக்ஸுக்கு vpro.co.in சொன்னீங்க, கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கே. எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், இதை எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எக்ஸ்னா எக்ஸைஸு, சியூனா கஸ்டம்ஸு, எஸ்னா சேல்ஸு, ஈனா என்டர்டெயின்மெண்ட்டு, எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காம். அப்போது இன்டைரக்ட் டேக்ஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சார், ஸோ இப்போ எனக்கு ஒட்டுமொத்தமாகவே என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வரி நாம் எப்படி போடுறோம், எப்படி கட்டுறோம் அப்படின்றதன் அடிப்படையில் டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு நம்மளால் ரெண்டாக பிரிக்க முடியும். இப்போ வரி போடுவதன் அளவின் அடிப்படையில் வரியை நாம் 3ஆக பிரிக்கலாம். அப்போ டேக்ஸ் எப்படி போடுது அரசாங்கம், என்ன கால்குலேட் பண்ணுது, எப்படி கால்குலேஷனில் போடுறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறோம். பார்ப்போமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்? வளர்வீத வரி அப்படின்றாங்க.
அப்போ பேர்லேயே லீட் இருக்கும், வளர்வீத வரி, ப்ரோக்ரஸிவ் இல்லைங்களா. அப்போது என்ன சார், நம்முடைய வருமானம் கூட கூட வரியும் கூடுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ எடுத்துக்காட்டால் நான் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் 10% வரியாக கட்டணும். நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வரி கட்டணும். அதே இது நான் 20 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 15% வரியாக கட்ட வேண்டும். அப்போது 20 லட்சம் சம்பாதிச்சேன்னா கிட்டத்தட்ட அதில் 15% வரி கட்டணுமா, 3 லட்ச ரூபா வந்துடும். இப்போ ஐயா நான் 50 லட்சம் சம்பாதிக்கிறேன், என்ன பண்ணுறது, 20% வரியாக கட்டணும். அப்போ உங்களுக்கு புரியுதா, வருமானம் கூட கூட வரியும் கூடுது. இதை தான் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 லட்சம் சம்பாதி 10% கட்டு, 20 லட்சம் சம்பாதிச்சா 15% கட்டு, 50 லட்சம் சம்பாதிச்சா 20% கட்டு, 1 கோடி சம்பாதிச்சா 30% கட்டு அப்படின்னு வருமானம் கூட கூட வரியும் கூட்டினால் அதுதான் வளர்வீத வரி, ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். ஐயா இப்படிலாம் டேக்ஸ் இருக்கா? இருக்கே. இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இந்த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள். அப்போது சரிங்களா, வளர்வீத வரி அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு. சரி சார், அடுத்ததாக ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் மாதிரியே ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்றது? தேய்வு வீத வரி. அப்போ வளர்வீத வரினா வருமானம் வளர வளர வரி கூடும். அப்போ தேய்வு வீத வரினா வருமானம் கூட கூட வரி குறையும். இப்படியும் இருக்கா சார்? இருக்கே. இப்படியும் வரி கேள்விப்பட்டதே இல்லையே, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். கார்ப்பரேட் டேக்ஸ். இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, வரி அப்படின்றது அவங்களுடைய வருவாய் கூட கூட வரி குறையும். என்ன சார் இது, நம்ம தனிநபருக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் போடுறப்ப வருமானம் கூட கூட வரி கூடுறாங்க, ஆனால் ஒரு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு வருமானத்தை கூட்ட கூட இவங்க என்ன சார் வரியை குறைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் கூடுது அப்படின்னா நிறையா நபர்களை வேலைக்கு ஆள் சேர்ப்பான். அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிது இல்லைங்களா. ஸோ இதனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா வருவாய் கூட கூட வரியை குறைக்குது. இது மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு சின்னதாக ஸ்டோரி மாதிரி பார்ப்போமே. ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா 100 கோடி சம்பாதிக்குதுங்க. அப்போ 100 கோடி சம்பாதிச்சா அவங்களுக்கு 10% வரின்னு வச்சுக்கோமே. அப்போ 100 கோடியில் 10%னா 10 கோடி வரி கட்டணும். இன்னொரு நிறுவனம் இருக்காங்க, அவங்க 200 கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் அதே 10%னா கிட்டத்தட்ட 20 கோடி அவங்க வரி கட்டணும் இல்லைங்களா. இப்போ யோசிச்சு பாருங்கள், 1000 கோடி ஒரு நிறுவனம் சம்பாதிக்குது, அதுட்டையும் 10%னா 100 கோடி வரியாக கட்டணும் அவங்க இல்லையா. யோசிச்சு பாருங்கள், வரி 10% தான், ஆனால் 100 கோடியை போய் வரியாக கொடுக்குறோமா நம்ம அப்படின்னு அந்த நிறுவனம் யோசிக்கும்ல. அப்போ அந்த நிறுவனம் ஆப்வியஸாக என்ன பண்ணும், வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கான்றதை செக் பண்ணும். எப்படியா ஏமாற்ற முடியுமா கவர்மெண்ட்டை அப்படின்னு. ஏன்னா 100 கோடியை போய் நம்ம வரியாக கொடுக்க முடியும்? ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 10% தான் அவனுக்கு வர வருமானத்தில். ஆனாலும் 100 கோடி பெரிய அமௌண்ட், எவ்வளவா கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்போ நீ 100 கோடி சம்பாதிச்சா 10% கொடு, சரி. 500 கோடி சம்பாதிச்சா அப்படின்னா 8% கொடு, சரி. 1000 கோடி சம்பாதிச்சா அப்படின்னா 5% கொடு அப்படின்னு சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 1000 கோடியில் 5%னா 50 கோடி, பெரிய இதாக தெரியுது. 50 கோடி வருவா, 950 கோடி நமக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. புரிஞ்சவங்களுக்கு என்னென்னு. ஸோ அப்போது நிறுவனங்களுக்கு போடக்கூடிய கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது ரெக்ரெசிவ் டேக்ஸ் தான். அப்போ 2 காரணம். ஒன்று, அவங்க வரியை இப்போ பண்ணக்கூடாதுன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வளர வளர இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகமாகும், நிறையா நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அது ஒரு காரணம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போது ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேய்வு வீத வரி அப்படின்றது நிறுவனங்களுக்கு போடக்கூடியது தேய்வு வீத வரி. அடுத்ததாக ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்றாங்க, விகிதாச்சார வரி. அது ஏன் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ்? அப்போது இது ப்ரோக்ரெசிவ் மாதிரியோ ரெக்ரெசிவ் மாதிரியோ கிடையாது. அதாவது வளர்வீத வரி மாதிரியோ தேய்வு வீத வரி மாதிரியோ கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போது எவ்வளோ வருமானமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே வரி. எடுத்துக்காட்டாக ஜிஎஸ்டி எடுத்துக்கலாமா? யோசிச்சு பாருங்கள், ஜிஎஸ்டி. அப்போ அத்தியாவசிய ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா 5% ஜிஎஸ்டி, அப்படி தானேங்க? ஆமாம். ஸோ உணவுப் பொருட்கள்லாம் 12% இருந்தது முன்னாடி. ஸோ இப்போ 12% டேக்ஸ் இல்லை 18% டேக்ஸ் அப்படின்றது இருக்குது இல்லையா. இப்போ 18% டேக்ஸ் அப்படின்றது எடுத்துக்கோமே நம்ம. போய் ஒரு தோசை சாப்பிட்றோம், ஒரு பெரிய வெஜ் ரெஸ்டாரண்ட், ஹை கிளாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்.
அங்கே போய் தோசை சாப்பிட்றோம், 100 ரூபா ஒரு தோசையோட விலை, 18% டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 118 ரூபா இங்கே கட்டிட்டு வரணும். யோசிச்சு பாருங்கள், நாம் போய் அந்த கடையில் தோசை சாப்பிட்டாலும் அதே 100 ரூபாய்க்கு 18%, 118 தான் கட்டுவோம். அதே இது இந்தியாவின் பணக்காரர்கள் உருவான அம்பானியை போய் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோமே, அம்பானி வந்திருக்கிறாரு, அம்பானிகிட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்னு அவருக்கு மட்டும் 5000 ரூபா பில்லுனா போட போகிறாங்க? அதில் டேக்ஸ் கூட போட போகிறாங்களா? இல்லை, அவங்களுக்கும் அதே 18% தான். ஸோ இப்போ புரியுதுங்களா? ப்ரொப்போர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே டேக்ஸ். உங்களுக்கு இன்கம் கூடுச்சுன்னா டேக்ஸ் கூடவும் செய்யாது, இன்கம் கூடுச்சுன்னா டேக்ஸை குறைக்கவும் மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ். அதுதான் ப்ரொப்போர்ஷனேட் டேக்ஸ், விகிதாச்சார வரி. ஜிஎஸ்டி அப்படின்றது இந்த விகிதாச்சார வரிக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிளியர் ஆக்குறோமா? அப்போ டேக்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேக்ஸஸ் யார் மீது போடப்படுகிறது அப்படின்றதன் அடிப்படையில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு பிரித்தோம். டேக்ஸஸ் எப்படி போடுறாங்கன்றதன் அடிப்படையில் ப்ரொக்ரெசிவ், ரெக்ரெசிவ், ப்ரொப்போர்ஷனேட், அதாவது வளர்வீத வரி, தேய்வு வீத வரி, விகிதாச்சார வரி அப்படின்னு பிரிக்கிறோம். சரி, அப்போ டேக்ஸஸ்னால் என்னன்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஒட்டு மொத்தமாகவே. டைரக்ட் டேக்ஸ்னா இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நமக்கு. சரிங்களா? பிஒய்க்யூவில் இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ இன்டைரக்ட் டேக்ஸ்? கீழ்கண்டவற்றுள் எது இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது மறைமுக வரி அல்லாதது அப்படின்னு கேட்டு என்டர்டெயின்மெண்ட், எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஆப்வியஸாக இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் டைரக்ட் டேக்ஸ் கொள்ளுது, அப்படி தான் கேட்டிருந்தாங்க. மேபி அதே மாதிரி இந்த தூரம் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஜிஎஸ்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ்டினா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லலாம், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது இந்திய பாராளுமன்றத்தில் 122வது சட்ட மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டு 101வது சட்ட திருத்தமாக நடைமுறைக்கு வருகிறது. சரிங்களா? ஸோ இப்போ 122வது சட்ட திருத்த மசோதாவாக வந்த ஜிஎஸ்டியை 29 மார்ச் 2017 இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. பிரசிடெண்ட்டும் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. அப்போ 101ஆம் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்துடுறோம். என்னையிலேருந்து அந்த ஜிஎஸ்டி அப்படின்றது அமல்படுத்தப்படுகிறதுனா ஜூலை 1ஆம் தேதி 2017வது வருஷத்துலேருந்து அமல்படுத்தப்படுகிறது. இந்திய அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டே அப்படின்னே ஜூலை 1ஆம் தேதியை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. ஏன் சார் ஜிஎஸ்டின்றது அவ்வளோ முக்கியமா? ஆமாம். ஏன் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து ஒருத்தவங்க இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அவங்களுக்கு வந்து சேலை வேணும். சில்க் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க போல் அவங்களுக்கு சேலை வேணும். தமிழ்நாட்டில் சேலை எடுக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு பட்டு இருக்குது இல்லையா? காஞ்சி பட்டு இருக்குது, திருப்பூணம் இருக்குது இல்லைங்களா, ஆரணி பட்டு இருக்குது. இதே மாதிரி இவங்க பெனாரஸ் பட்டு, அங்கே யூபியில் பெனாரஸ் பட்டு வாங்குறாங்க. அதே மாதிரில குஜராத்தி பட்டு அங்கேயும் வாங்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவன் 3 இடத்துல பட்டு வாங்குறான். ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து பட்டு வாங்குறான், யூபியிலேருந்து பட்டு வாங்குறான், குஜராத்லேருந்து பட்டு வாங்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் 3 இடமே இந்தியாவில் 3 இடத்துலேருந்து நான் பட்டு சாரி வாங்கினேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வரி போடுறாங்க, குஜராத்தில் வேறு மாதிரி வரி போடுறாங்க, யூபியில் வேறு மாதிரி வரி போடுறாங்க, மாற்றி மாற்றி வரி போடுறாங்க. அவனுக்கே குழப்பமாக இருக்குது, என்னடா அது இப்படி வரி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமாக இந்தியான்றது ஒரே நாடு தானே, ஒரே மாதிரி வரியை கொண்டு வந்துடுவோங்க அப்படின்னு சொல்லி தான் ஜிஎஸ்டி அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்தோ கனடாவிலேருந்தோ அவன் இந்தியாவில் பொருள் வாங்குறான்னா எந்த ஸ்டேட்டில் வாங்கினாலும் ஒரே டேக்ஸ், கன்ஃபியூஷனே கிடையாது அவனுக்கு. ஸோ அதுக்காக தான் ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டியுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒரே நாடு, ஒன் மார்க்கெட் ஒரே சந்தை, ஒன் டேக்ஸ் ஒரே வரி. அப்போ ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி அப்படின்றது தான் ஜிஎஸ்டியுடைய மோட்டோ. ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். இதுவும் பிவிக்யூவில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா சட்ட திருத்தம்னு சொன்னீங்கல்ல, ஆமாப்பா. அப்போ சட்ட திருத்தம்னா ஆப்வியஸாக இந்திய அரசியலமைப்பில் ஏதோ ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணும்ல, ஆப்வியஸாக. அப்படி என்ன திருத்தலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க? புதுசாக 3 ஆர்டிக்கிளை சேர்த்துருக்கிறாங்க. என்னென்ன ஆர்டிகல்ஸ்? ஆர்டிக்கல் 246A. இந்த ஆர்டிக்கல் 246A அப்படின்னா ஜிஎஸ்டிக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பேசுகிறது. அடுத்ததாக ஆர்டிக்கல் 269A.
இந்த ஆர்டிகல் 269A தான் இன்டர்ஸ்டேட் சப்ளை, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் வாங்குறாங்க இல்லையா, அப்படி இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கான ஜிஎஸ்டி பற்றி பேசுது. ஆர்டிகல் 279A ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற அமைப்பை பற்றி பேசுது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்ற அமைப்பு தான் ஜிஎஸ்டி வரியை போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றதுல எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் மெம்பராக இருப்பாங்க. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவராக இருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வரியெல்லாம் போடுறாங்க. அப்போ இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது இங்கே தான். சரி சார், என்னென்ன வரியெல்லாம் ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணுது? இருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணுது. எக்ஸைஸ் டியூட்டி, ஆக்ட்ராய் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், வேட்டு, சேல்ஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணிடுது. சரிங்களா? ரைட், ஓகே சார். எப்படி ஜிஎஸ்டி போடுறாங்க? 3 விதமான ஜிஎஸ்டி போடுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சார், அப்போது ஜிஎஸ்டி அப்படின்றது அது வந்து ஒன் டேக்ஸ் தான், ஒரே ஒரு டேக்ஸ் தான். எங்கே அப்படின்னா கடைசியாக பொருள் எங்கே சேல் ஆகுதோ அங்கே மட்டும் போடக்கூடிய ஃபைனல் பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு கூட அதை சொல்கிறோம் நம்ம. இப்போ எடுத்துக்காட்டாக மதுரையிலிருந்து சென்னைக்கு ஏதோ ஒரு பொருளை விற்கிறாங்க சார். மதுரையிலிருந்து சென்னைக்கு ரெண்டுமே ஒரே மாநிலத்துக்குள்ளே இருக்கா? ஆமாங்க, மதுரையும் தமிழ்நாடு தான், சென்னையும் தமிழ்நாடு தான். அப்போ ஒரே மாநிலத்துக்குள்ளே இருந்ததுன்னா 18% ஜிஎஸ்டி போடக்கூடிய பொருள்னால் அதில் 9% சென்ட்ரல் ஜிஎஸ்டியாகவும் 9% ஸ்டேட் ஜிஎஸ்டியாகவும் போட்டுருவாங்க. சரிங்களா? 18% எப்படி பிரிக்கிறாங்க? 9% சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போடுறாங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு போக வேண்டிய பொருளுக்கு. சரி, இப்போது அதே மதுரையிலிருந்து மைசூருக்கு போக வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. அப்போ மதுரைன்றது தமிழ்நாட்டில் இருக்குது, மைசூர் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்குது. இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையில் இந்த வர்த்தகம் நடக்குது இல்லையா? இப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு 18% போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா ஜிஎஸ்டியோட ஸ்லாப் மாறுது. 0% இருக்குது, 5%, 12%, 18%, 20% அப்படின்னு இருக்குது. அத்தனை ஸ்லாப்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 18%, அதே 18% பொருள் நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு அனுப்புனா 18% தான், மைசூருக்கு அனுப்புனா 18% தான். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சோம்னா 18% சிஜிஎஸ்டின்னு 9%, எஸ்ஜிஎஸ்டின்னு 9% தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் மதுரையிலேருந்து மைசூருக்கு அனுப்புனா அது வேறு ஸ்டேட்டில், கர்நாடகாவில். அப்போ 18% ஒட்டுமொத்தமாகவே ஐஜிஎஸ்டின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அவங்க அதில் பாதி 9% எடுத்துட்டு ரிமைனிங் 9% என்ன பண்ணுறாங்கன்னா எந்த மாநிலம் பொருளை வாங்குகிறதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ மதுரையிலிருந்து சென்னைக்கு நான் ஒரு பொருள் அனுப்புகிறேன்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தான் ரெண்டுமே, அதுக்குள்ளேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9% நம்ம ஸ்டேட்டுக்கு. ஆனால் நம்ம ஸ்டேட்லேருந்து வேறு மாநிலத்துக்கு கொடுத்து விட்றோம் அப்படின்னா அதில் 18% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஜிஎஸ்டின்னு சொல்லி எடுத்துட்டு அதில் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த மாநிலம் வாங்குகிறதோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், இப்படி தான் ஜிஎஸ்டி போடப்படுகிறது. இதுக்கு ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறது? ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் 2வது முக்கியமான மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். அப்போ தமிழ்நாடு தான் இங்கேருந்து நிறையா பொருட்களை மற்ற மாநிலங்களுக்கு விற்கிது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம். இந்தியாவினுடைய தொழிற்சாலைகளின் தலைநகரமாக அறியப்படுவது தமிழ்நாடு. அப்படி இருக்கப்ப நமக்கு இங்கேருந்து நாம் பொருட்களை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஐஜிஎஸ்டின்னு போட்டு மற்ற மாநிலங்களுக்கு தான் லாபம் வருது. அதனால தான் தமிழ்நாடு இந்த ஜிஎஸ்டியை எதிர்க்குது. எங்களுக்கு வருவாய் குறையுது, எங்களுக்கு ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஜிஎஸ்டினா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த ஜிஎஸ்டி சார்ந்து கேள்விகள் கேட்டால் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ சமீபத்தில் தான் அரசாங்கம் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க ரீசண்டாக. அப்போது இதில் டேக்ஸ் ஸ்லாப்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வந்து டேக்ஸஸை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அப்போது இதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸில் ஜிஎஸ்டி வந்ததுனால ஜிஎஸ்டி சார்ந்த கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணால் எப்படி கேட்க போகிறாங்க? ஒன்று, ஜிஎஸ்டியில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 246A
ஆர்டிகல் 279A, ஆர்டிகல் 269A இது மூணுலேருந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒருபடி மேலே போய் 279A ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். மத்திய நிதியமைச்சர் தான் அப்படின்றது சொல்லுவோம். அது எதுவுமே இல்லையா, ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி தினம் என்னைக்குன்னு கேட்க போகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி தினம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 17 அப்போ பாருங்கள், 1/7/17. அப்போ 2017 வருஷம் 7வது மாதம் 1ஆம் தேதி, அதான் அந்த 17 சரிங்களா? அப்போ ஜூலை 1, 2017 தான் இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம். அதை ஞாபகம் வச்சு தான் ஜூலை 1ஆம் தேதியை ஜிஎஸ்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அதே ஜூலை 1ஆம் தேதி தான் நேஷ்னல் டாக்டர்ஸ் டேயும் கூட. சரி, ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம வரினா என்னன்றதை பார்த்துட்டோம். இந்த வரி அப்படின்றது எப்படி போடுறாங்க அப்படின்றதன் அடிப்படையிலையும் பிரித்து பார்த்தாச்சு. யார் மீது போடப்படுகிறது அப்படின்றதன் அடிப்படையிலையும் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக சமீபத்தில் 2017 கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரினா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. சரிங்களா? ஸோ இப்போ வரி சார்ந்து நமக்கு இதெல்லாம் படித்தாச்சு. ஸோ இதை தாண்டி நமக்கு கேட்கலான்னா புக்கில் வேறு டேட்டாஸே இல்லை. ஒரே ஒரு இடத்துல செஸ்ன்ற விஷயத்தை மட்டும் கொடுத்துருந்தாங்க. செஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. வரியின் மீது போடக்கூடிய வரியை தான் நம்ம செஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு எக்ஸ்ட்ரா இந்த டாக்ஸஸ் பற்றி என்ன கொடுத்துருக்குறாங்க? இன்கம் டேக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அப்படின்றத முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு மேபி கேட்கலாம். சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் 1860வது வருஷம் அறிமுகப்படுத்துகிறாரு. எதுக்காக அவர் அந்த வருஷத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா 1857 கிரேட் ரிவால்ட் அப்படின்னு படிச்சுட்டு போட்டிங்களா, பெருங்கிளர்ச்சி. அதனால் அரசாங்கத்துக்கு நிறைய செலவுகள், நிறையா இழப்பு. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, அரசாங்கத்துக்கு இவ்வளோ செலவு வந்துருச்சுல, அதனால் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்கம் டேக்ஸ், வருமான வரி அப்படின்றத 1860லேயே பிரிட்டிஷ்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது மேபி இவ்வளோ தான் டேட்டா. இதை மீறி கேட்குறதுக்கு டாக்ஸஸில் எதுவுமே கிடையாது. சூப்பராக நம்ம படித்தாச்சு. சரிங்களா? மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல் தி வெரி 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 பெஸ்ட். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம சூப்பராக பார்க்கலாம். நன்றி.